அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 27 சனிக்கிழமை. புரட்சியாளர், விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கோட பிறந்த தினம் இன்று. பகத்சிங் விடுதலை போராட்ட வீரர், புரட்சியாளர். இந்த குணங்களை கொண்ட மாபெரும் ஒரு ஆளுமை பகத்சிங் பிறந்த தினம் இன்று. பஞ்சாப் மாநிலம் பங்கா என்ற கிராமத்தில் தற்போது பாகிஸ்தானில் இருக்கு. 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவு நடந்த வருஷத்தில் பிறக்கிறாரு. விடுதலை போராட்ட வீரர்கள் பலர் கொண்ட குடும்பம் அது. தந்தையும் 2 மாமாக்களும் சிறையில் இருந்து வெளிவந்த நாளில் பிறந்தார். தாத்தா ஆரிய சமாஜத்தில் ஈடுபாடு கொண்டவர். சில உறவினர்கள் கதர் கட்சியில் இருந்தனர். இதனால் தேசபக்தியும் சீர்திருத்த சிந்தனைகளும் அவரிடம் இயல்பாகவே இருந்தன. கோதுமை வயலில் துப்பாக்கி விளைய வைத்து வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும், வேட்டையாட வேண்டும் என்று சிறுவயதிலேயே கனவு கண்டார். ஆரிய சமாஜத்தின் DAV தயானந்த் ஆங்கிலோ வேதிக் பள்ளியில் படித்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது இவருக்கு வயது 12. சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் அங்கு சென்றவர் அப்பாவி மக்களின் இரத்தம் தோய்ந்த மண்ணை புட்டியில் போட்டு எடுத்து வந்தார். லாகூர் தேசிய கல்லூரியில் 1923இல் சேர்ந்தார். கல்லூரி நாடக குழுவில் இடம்பெற்றார். நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். திருமணத்தை தவிர்க்க வீட்டை விட்டு வெளியேறி கான்பூர் சென்றார். நவ்ஜவான் பாரத் சபாவை 1926இல் தொடங்கினார். ஐரோப்பிய புரட்சி இயக்க நூல்களை படித்தவர். பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். பல சுதந்திர போராட்ட புரட்சி இயக்கங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். விரைவில் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பின் தலைவர்களில் ஒருவராக மாறினார். பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். 5 வாரங்களில் விடுதலையானார். உருது, பஞ்சாபி நாளிதழ்கள், தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கான இதழ்களில் புரட்சிகர கட்டுரைகளை எழுதினார். சைமன் குழு 1928இல் இந்தியாவுக்கு வருவதை எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அமைதி பேரணி நடத்தினார். அதில் ஏவி விடப்பட்ட கொடூர தாக்குதலில் காயமடைந்து லஜபதி ராய் மரணமடைந்தார். இதற்கு பழிவாங்க துடித்த பகத்சிங் தன் குழுவினருடன் இணைந்து இதற்கு முக்கிய காரணமான காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்றார். தப்பிச் சென்ற இவர் தனது இயக்கத்தினருடன் இணைந்து சென்ட்ரல் அசம்பிளியில் குண்டு வீசினார். மேலும் பல தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தினார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பகத்சிங் மற்றும் ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. துப்பாக்கியும் புத்தகங்களும் இவரது நெருங்கிய நண்பர்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்பது இவரது தாரக மந்திரம். சிறையில் இருந்தபோது ஏராளமான நூல்களை படித்தார். தி டோர் டு டெத் மற்றும் ஐடியல் ஆஃப் சோசியலிசம் போன்ற நூல்களை எழுதினார். சிறையில் இந்திய கைதிகளுக்கும் ஐரோப்பிய கைதிகளுக்கும் சம உரிமை வழங்க வலியுறுத்தி 116 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஏராளமான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்து விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு பெறச் செய்த புரட்சியாளரான மாவீரன் பகத்சிங் 24 வயசு 1933இல் 1931இல் உப்பு சத்தியாகிரகம் நடந்த பிறகு 1 வருஷம் கழித்து ஆங்கில அரசால் தூக்கிலிடப்பட்டார். நவ் ஜவான் பாரத் சபாவை 1926இல் நிறுவியது இவரோட முக்கியமான வேலை. துப்பாக்கியும் புத்தகங்களும் இவரது நெருங்கிய நண்பர்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்பது இவரது தாரக மந்திரம். சிறையில் இருந்தபோது ஏராளமான நூல்களை படிச்சிருக்கிறார். தி டோர் டு டெத், ஐடியல் ஆஃப் சோசியலிசம் போன்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இவர் நூலை படித்தார், புத்தகத்தை படித்தார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் 2 நூல் எழுதியிருக்காரு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. 1907ஆம் ஆண்டு பிறந்துட்டு 10ஆம் ஆண்டு பிறந்தார்னு வச்சா கூட 20, 30 கிட்டத்தட்ட 1907னா 17, 27, 37 6 வருஷத்துக்கு கழிச்சா 30, 20, 17, 27, 37
30 வருஷத்தை கழிச்சா 7 வருஷத்தை கழிச்சா 23 வயசுல இறந்துடுறார். நன்றி, வணக்கம்.